சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகள் ஏற்படும் அதிரடியான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன, அதே சமயம் எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் அற்புதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு முற்பகுதியில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 3, 6 மற்றும் 11, 10 ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இரு இடங்களுமே அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான அலைச்சல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சூரியனின் அமைப்பு இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்பையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. குறிப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை ரீதியாக தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தானாகவே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12 என 3 இடங்களில் வலம் வரப்போகிறார். பெரும்பாலும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய யோகத்தை லாபஸ்தானத்தில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் போது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். கடந்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அலங்கரிப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் கர்மத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக சுக்கிரன் பெரும்பாலும் 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியையும் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல சிக்கல்கள் சாதுரியமாக விலகுவதற்குரிய அற்புதமான வாய்ப்பு கிடைப்பதோடு மிக பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் புகழ் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது.
அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜென்மத்திற்குள் நுழைகிறார். நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்திற்குள் வருவதால் வீண் விரய செலவுகள் கட்டுப்படுவதோடு சுப விரயமும் மங்களகரமான பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறாருங்க. அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் சற்று மேலோங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை திட்டவட்டமாக ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார் ராகு. அஷ்டம ராகுவின் பாதிப்புகள் தவிடுபடியாவதோடு திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் வாக்கியத்தின்படி முழுமையாக சப்தமத்தில்தான் வலம் வருகிறார். இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் ராகு மற்றும் சனியின் இணைவு சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் போன்றவற்றை முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது. தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உள்ளது. தனித்து செயல்படுவதை காட்டிலும் சற்று கூடுதலாக கூட்டு முயற்சியில் நிறைவான பலனை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். லாபத்தில் குரு ஏற்பதால் அனைத்து வகையான காரிய தடைகளும் சிக்கல்களும் தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். நல்ல வரனுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது நல்ல வரன் உங்களை தேடி தானாகவே வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. பல நல்ல விஷயங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் சாதகமாக இருக்கும் போது சரியாகவும், அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனத்துடனும் இருப்பது நல்லது. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அது சனிதான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தானாக பல நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.